ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைந்த வரலாறு. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு வந்து மவுண்ட் பேட்டன் சுதந்திரத்தை அறிவிச்சிடுறார். இந்தியாவில் உள்ள சமஸ்தானங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துட்றார். அப்போ இந்தியாவோட சேர்வதற்கு மறுப்பு தெரிவித்த ஒரு சமஸ்தானம் வந்து ஹைதராபாத் சமஸ்தானம். ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தெலுங்கானா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் வந்து கர்நாடகா போன்ற மகாராஷ்டிரா இதனுடைய பகுதிகளெலாம் இணைந்த ஒன்றாக அன்றைக்கு வந்து ஹைதராபாத் சமஸ்தானம் இருந்துச்சு. இந்த சமஸ்தானத்தினுடைய பொறுப்பில் இருந்தவர் வந்து இந்தியாவோட இணைகிறதுல அவர் வந்து மறுப்பு தெரிவித்தார். இந்தியாவோட இன்னைக்கு வந்து அந்த ஹைதராபாத் சமஸ்தானம் இணைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ஓமந்தூரார் என்பதை பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ளலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நேர்மை, உண்மை, எளிமை என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தான் ஓமந்தூரார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் 2 ஆண்டுகள் சென்னையினுடைய பிரீமியராக இருந்தவர் அவர் தான் ஒட்டுமொத்த ஹைதராபாத்தினுடைய வரைபடத்தை கையில் வைத்து கொண்டு நிஜாம் அவர்கள் எங்கெங்கே என்னென்ன தந்திரங்களை செய்கிறார், எங்கே படைகளை குவிக்கிறார் என்பதையெல்லாம் மிகவும் துல்லியமாக, ஆதாரபூர்வமாக, துரிதமாக நம்முடைய வல்லபாய் படேல் அவர்களுக்கு செய்தி அனுப்பிச்சு எல்லா வித உதவிகளையும் செய்தவர் யாருன்னா நம்முடைய ஓமந்தூரார் தான். அப்படி அந்த சமஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஜாம் வந்து இந்தியாவுக்கு எதிரான பல செயல்களை அவர் செஞ்சார். இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு சமஸ்தானம் தான் ஹைதராபாத்து. ஆனால் ஹைதராபாத்தில் இந்திய நாணயங்கள் செல்லாது அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்திய படை ஹைதராபாத் மாகாணத்தை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிறார். இந்தியா தானே, இந்தியாவுக்குள்ள நம்ம ஆட்கள் இல்லாமல் எப்படி? ஆனால் அவர் வெளியில அனுப்ப சொல்றார். அதெல்லாம் விட பெரிய விஷயம், பாகிஸ்தானுக்கு அவர் 20 கோடி ரூபாய் அவர் கொடுக்குறார், நிதி உதவி பண்றார். செக்கோஸ்லோவியாவோட அவர் தொடர்பு வைத்து கொண்டு அங்கிருந்து இராணுவங்களை வாங்குறாரு, இராணுவ உபகரணங்களை வாங்குறாரு, படை கருவிகள், வெடிமருந்துகள் அதையெல்லாம் இறக்குமதி செய்கிறார். இது எல்லாமே இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல்களாக இருக்கிறது. அப்போ இந்திய அரசாங்கம் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கு கொடுத்த அந்த 20 கோடியை நீங்க திரும்ப பெறணும், இந்தியாவோட நீங்க இணையணும் அப்படிங்கும்போதே அவர் எனக்கு கூடுதல் அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படி கொடுக்க முடியாது, இந்த சமஸ்தானத்தை போட்டு தனியாக கொடுக்க முடியாது, எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ, எல்லா சமஸ்தானத்துக்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் கொடுக்க முடியும். அவர் வெளியுறவு கொள்கையிலிருந்து பல மாற்றங்களை அவர் எதிர்பார்த்தார். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிரான நிறைய திட்டங்களை வகுத்து அவர் வந்து கிட்டத்தட்ட போரே செய்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். இது எல்லாவற்றையுமே ஒன்று விடாமல் மவுண்ட் பேட்டன் வழியாக நேரு பெருமானுக்கு தெரியப்படுத்தியது எல்லாமே யாருன்னா நம்முடைய ஓமந்தூரார் தான். அவர் மட்டும் அந்த பணியை அவர் சரியாக செய்யலைன்னா இந்தியா கூட அந்த ஹைதராபாத் சமஸ்தானம் இணைஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது நிச்சயமாக தாமதம் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேரு பெருமான் வந்து ஒரு சரியான நேரத்தில் இரும்பு கரம் கொண்டு அதை அடக்குவதற்கான முயற்சிகளை இறங்கி இராணுவ முயற்சியை கையில் எடுத்து ஹைதராபாத்தை வந்து அவங்க வந்து சுற்றி வளைத்து அதன் பிறகு அதை வந்து தங்களுடைய ஆளுகைக்குள் எடுத்து தான் வந்து ஹைதராபாத் இந்தியாவோடு இணைக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவை நேரு பெருமான் எடுப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் நம்முடைய இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் படேல் என்று சொன்னால், அவருக்கான எல்லா விதமான தகவல்களையும் திரட்டி கொடுத்தது யார் என்று சொன்னால் நம்முடைய ஓமந்தூரார். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.